எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா, தமிழக மக்களுக்கு 3 ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக. அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல, நம்ம நிதியை மற்ற மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய். இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல, சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு, சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய். முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு எனக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம். உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க, நானும் கூட வர்றப்போ எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வர்றேன், அது பாயிண்ட் கிடையாதுங்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்றேன் நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? போட்டீங்க, ஏன் அலோ பண்ணல? PM ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சை என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் சென்னையில டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கைது பண்ணிருக்காங்க. போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா, அரசு நிறுவன சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்க வந்து அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கைது பண்ணி அங்க பூரா அரசு பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லலங்கண்ணா, எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா, தமிழக மக்களுக்கு 3 ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக. கல்வி கடன் ரத்து இல்லை, அல்வா கொடுத்தாரு. நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. செவிலியருக்கு பணி கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கு அல்வா கொடுத்தாரு. அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை. அதனால திருநெல்வேலி இருட்டு கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார். ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும். அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3 ஆண்டுகளாக மாறி